அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியினர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள், என்ன மாதிரியான பலன்கள், மேலும் இவங்களுடைய ராசியில் இந்த 15 நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் இந்த விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு ஒரே ஒரு கால் மூலியமாக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறந்த முறையில் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான ஜோதிடரும் கூட தான் இவர். மேலும் நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் அமைய பெற்றிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் தனவாக குடும்பஸ்தானத்தில் கேது, களத்திர ஸ்தானத்தில் சனி, அஸ்தம ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கிரக மாற்றங்களானது 1/5/2024 அன்று குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 7/5/2024 அன்று புதன் பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 13/5/2024 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 24/5/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். நட்புக்கு முதலிடம் கொடுத்து காரியங்களை செய்யக்கூடிய திறமையுடைய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடம் உள்ள திறமை அதிக அளவில் காணப்படும். மேலும் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க. மன துணிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையுமே துணிவோடு செய்து அதிக நன்மையும் அடைவீங்க. இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த 15 நாட்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை அப்படின்னா நிறைய விதமான இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் மிக எச்சரிக்கையோடு செயல்படுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவிகரமாக உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 15 நாள் கோவப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நன்மையை கொடுக்கும். நன்மை தரக்கூடிய விதத்திலும் இருக்கும். அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களோடு நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுவது நல்லது. அதாவது நீங்கள் ஒருவரை பற்றி அவங்கக்கிட்ட நீங்கள் கருத்துக்களை பரிமாறும்போது அவங்க உங்களிடம் நல்ல முறையாக பேசிட்டு அவங்கக்கிட்டேயே போய் உங்களை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்து கவனமாக நீங்கள் இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நிறைய விதமான நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ மற்றவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு நீங்கள் எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. மேலும் குடும்பாதிபதி புதன் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி நெருக்கம் அதிக அளவில் இந்த 15 நாட்களில் காணப்படும். ஆனாலுமே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. உறவினர்களோடு பேசும்போது நிதானத்தை கடைபிடித்து பேசுவது நல்லதுங்க. மேலும் பிள்ளைகள் நலனில் அதிக அளவில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த பயங்கள் நீங்கி துணிவு பிறக்கும்.
மேலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. கலைஞர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 15 நாட்களில் தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேலும் புகழ் பாராட்டு வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் அமைய கொடுங்க. இது வரைக்குமே நம்மளுக்கு நல்ல பெயர் கிடைக்கல, நல்ல புகழ் கிடைக்கல, நமக்கு நல்லது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த 15 நாட்கள் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த 15 நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்துக்காக உதவிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே தக்க ஒரு சமயத்தில் நல்லபடியாகவே நடக்கும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 15 நாளில் நல்ல பலன்கள் கிடைத்தாலுமே அதே நேரத்தில் விழிப்போடு நீங்கள் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இழுபறியாக இருந்து வந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கையிருப்பு கூடும். மாணவர்களாக இருப்பவங்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடுங்க. மேலும் அடுத்தவர்களுக்காக ஆதரவாக செயல்படும் போது ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். அதாவது உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்காவது போய் ஆதரவு கொடுத்து அந்த இடத்துல உதவி செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் சுறுசுறுப்பு குறையும். யோகா செய்வதால் அந்த குறைபாடு கண்டிப்பாக நீங்கும். அதனால் யோகா செய்யுங்க. மேலும் மனநிலை சீராகவே இருக்கும். மக்கள் நலம் சிறப்பாகவும் இருக்கும். பெற்றோர் நலத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்துவது நல்லது. அக்கறையோடு இருப்பது நல்லதுங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு சிறப்பு பெறுவார்கள். மேலும் குறிப்பாக நட்சத்திரங்கள், சங்கீத வித்வான்கள் ஆகியோர்கள் புகழ் ஓங்கும். டிவி போன்ற மக்கள் தொடர்பு கொண்டிருப்பவங்களுக்கு சிறப்பான பாராட்டை பெறுவார்கள். இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இந்த நட்சத்திரக்காரர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாள் வெளிநாடு பயணம் ஆதாயம் கொடுக்கும். ஓரிரு பெரியவர்கள் எதிர்பார்த்த வகையில் சன்மானங்கள் வழங்கப்படும். மேலும் மருத்துவர்கள், பேராசிரியர்கள், விஞ்ஞானிகளுக்கு ஏற்ற காலகட்டமாக இந்த 15 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். மேலும் பொருளாதார சூழ்நிலைகள் செழிப்பாகவே இருக்கும். ஏழை மீது கருணை கொண்டு உதவிகள் செய்தால் இறைவனின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் ஆற்றலும் ஐஸ்வர்யமும் கூடும். துணிவும் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பார்ப்பார்கள். அதன் மூலமாக சாதனைகளை துணிந்து நீங்கள் செய்வீங்க. மாணவர்களுக்கு உற்சாகமான நாட்களாக இந்த 15 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். ஊதிய உயர்வோடு கூடிய பணி இட மாற்றங்களும் உண்டாகும். வெளிநாட்டில் பணிபுரியும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அரசு அனுகூலம் உண்டாகும். மேலும் வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் அனைத்துமே அமையக்கூடும். மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர இதுவரைக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்தே ஒரு விஷயம், காரியங்கள், ஒரு தொழில் புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னாலும் சரி, புதுசாக வேலைக்கு செல்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அந்த விஷயங்கள்லாம் தடைப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா விநாயக பெருமானை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபட்டீங்க அப்படின்னா அந்த தடை தாமதங்கள் அனைத்துமே நீங்கும். செல்வமும் சேருங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் சிம்மராசி நேர்களாக இருந்தால் இந்த விஷயத்தெல்லாம் பரிகாரமாக செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 5, 6 அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் 26, 27. ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த நாட்களில் ஆரம்பிங்க. நல்ல பலன், நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த டேட்டை மறந்துடாதீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.